ஜீவன் பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்தது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜீவன் என் பார்வைக்கு அருமையா இருக்கு. இருவரிடத்துல சவுல் நல்ல அயர்ந்து தூங்கிட்டான். தாவீது போய் அவன் பக்கத்தில் இருக்கிற ஈட்டியையும் சொம்பை எடுத்துட்டு நான் கேட்கிறேன், எடுத்தவன் நெஞ்சு மேலேயே ஈட்டிட்டு குத்துறவங்க அவ்வளவு நிறுத்தம் பிறக்கும். அந்த ஜீவனையும் பார்வைக்கு எப்படி இருந்தது? இன்னைக்கு ஆண்டவர் சபையில தான் கேட்கிறார், உங்களை நேசிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. உங்ககிட்ட அன்பு செலுத்துறவங்க கிட்ட நீங்க அன்பு செலுத்துறது ரொம்ப ஈஸி. சொத்துல பங்கு தராதவன் அண்ணனை நேசிக்கணும். அப்போ கர்த்தருடைய பார்வையில உங்க ஜீவன் அருமையா மாறும். கொஞ்சம் கண்ணை மூட்டுகளை கண்களை உயர்த்துங்க, வாய்களை தரங்க. ஒரு 2 நிமிஷம் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. உணர்ச்சி வசப்பட வேண்டாம், அந்நிய பாஷை பேச வேண்டாம். இப்போ இது திறந்து நீங்க சொல்றதை நான் கேட்க ரெடி. ஆண்டவரே, கொஞ்சம் வாய்களை தரங்க. உங்களை வெறுக்கிறவங்களை நீங்க நேசிச்சு பாருங்க. ஜாக்கிரதை உடைய பொருளோ அருமையானது. தமிழ்மானது வாய்க்கிறாங்க, உங்களை வெறுக்கிறவங்களை நீங்க நேசிக்கிறது, உங்களை வெறுக்கிறவங்க ஜீவன் உங்க பார்வைக்கு அருமையா மாறட்டும். உங்க வெறுக்கிறவங்க மலைப்படி பகுதியில் உங்களை வெறுக்கிறாங்க, ஆனா உங்க ஜீவன் உங்க பார்வைக்கு அருமையாய் மாறுமானால் உங்க ஜீவன் கர்த்தர் பார்வையில் அருமையாய் மாறும். உங்க ஜீவனும் அவர் பார்வையிலே அருமையானதாய் மாறும். தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடுங்க. மந்தமா உட்கார்ந்து இருக்கிறீங்க சிலர், தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடுங்க. சகோதரி, உங்களை நேசிக்கிறது ரொம்ப ஈஸி. சகோதரன், உங்களை நேசிக்கிறது ரொம்ப ஈஸி. சீக்கிரம் ஜோம் பண்ணுங்க. உங்களை அன்பு செலுத்துறவங்க கிட்ட நீங்க அன்பா இருக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களை காயப்படுத்துறவங்களை, உங்களை பற்றி தப்பா பேசுறாங்க பார்த்தீங்களா? உங்களை கேவலமா வெளியில தூத்தி திரிகிறாங்க பார்த்தீங்களா? அவங்க ஜீவனோட பார்வைக்கு அருமையா மாற முடியுமா? கர்த்தருடைய பார்வையில் உங்க சபை அருமையா இருக்கும். கர்த்தருடைய பார்வையில் உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும். உன் சத்துருக்கு நீ இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டா. உன்னை வல்லடிகளுக்கு நீக்குது.